ஷர்மிளா, இப்போ வந்து கடலூர் மாவட்டம் அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம செய்திகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் திரு சுரேஷ்குமார் வந்து நம்மளுடைய இணைப்பில் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம இதை பற்றி கேட்கலாம். மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற பற்றி நம்ம இப்போ அவர்கிட்ட கேட்கலாம். ஷர்மிளா சார், நீங்கள் சொல்லுங்கள், கடலூர் மாவட்டத்தில் மீட்பு பணிகள் எந்த நிலையில் இருக்குது, அங்கே வந்து நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கீங்க, அந்த நடவடிக்கைகள் குறித்து சொல்லுங்கள் சார். இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைப்படி போர்க்கால அடிப்படையில் எல்லா உதவிகளும் செய்துட்டு இருக்கோம். பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து உணவு, அவங்களுக்கு குடிநீர், பாதுகாப்பு வசதிகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதில் வந்து டெப்டி கலெக்டர் மற்றும் டெப்டி கலெக்டர் கொண்ட குழுக்கள்லாம் அமைச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுப்படி 6 மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இன்றைய தினம் இங்கே இருந்து ஆய்வு செய்து நடவடிக்கைகளை துரிதப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 IAS ஆஃபீஸர்ஸ், செக்ரட்டரி போன்ற நிலையிலிருந்து எல்லாரும் இந்த துரிதப்படுத்திட்டு இருக்காங்க. நம்மளோடதுல அர்பன் ஏரியாவில் எல்லாமே இந்த EB எல்லாம் ரெஸ்டோர் பண்ணிட்டோம். ரூரல் ஏரியாலையும் பண்ணிட்டு இருக்கோம். சில இடத்துல பண்ண முடியாத இடத்துலையும் ஜெனரேட்டர் வச்சு அவங்களுக்கு எல்லாம் குடிநீர் வசதி பக்காவாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் 45 இடங்கள்ல வந்து இப்போ மருத்துவ முகாமல் அமைக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் மொபைல் மருத்துவ குழுக்களும் நடத்தப்பட்டு வருகிறது. கால்நடைகளுக்காக 90 குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அவங்களும் அந்த கால்நடைகளுக்கு தேவையான தீவனம், அந்த கால்நடைகளுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள், தடுப்பூசிகள் போன்றவைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வீடுகள் மற்றும் பயிர்கள் சேதத்துக்கு வந்து வருவாய்த்துறை மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் இணைந்த குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த சேத மதிப்பீடு வந்து முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைப்படி அந்த நிவாரணங்கள்லாம் எல்லாத்துக்கும் வழங்கப்படும். போக்குவரத்து எல்லா இடத்துலையும் சீராக்கிட்டு இருக்கோம். எல்லாம் இப்போ செக் பண்ணிட்டு சீரான போக்குவரத்து நடைபெறதை உறுதி செய்கிறோம். சார், மேலும் சொல்லுங்க. இப்ப மாவட்ட நிர்வாகம் வந்து மீட்பு பணிகள் அந்த துரிதப்படுத்திட்டு இருக்காங்க, அந்த மீட்பு பணிகள் எல்லாத்தையும். ஆனா மக்களுக்கு வந்து அந்த மீட்பு பணிகளும் வந்து நிவாரண பொருட்களும் வந்து முழுமையா சென்றடையல அப்படிங்கிற ஒரு புகார் எழுந்திருக்கு. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? அதுக்கு தான் இப்போ வந்து 4 DRO லெவல் ஆஃபீஸர்ஸ், 6 டெப்டி கலெக்டர்ஸ், அது இல்லாமல் ஒரு 28 அஃபீஷியல்ஸு, சீனியர் IAS ஆஃபீஸர்ஸு, செக்ரட்டரிஸு எல்லாமே அதை வந்து மேற்பார்வையிட்டு துரிதப்படுத்திட்டு இருக்காங்க. ஆல் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸு, டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டு, டைரக்டர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, கமிஷனர் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெல்த் டைரக்டர் எல்லாருமே இங்கே வந்து முகாமிட்டு எல்லா பணிகளையும் துரிதப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால எல்லா பணிகளும் விரைந்து போர்க்கால அடிப்படையில் நடந்துட்டு இருக்கு. இந்த தொடர் மழையால ஏற்பட்டிருக்க இந்த பாதிப்புகள் வந்து சரி செய்யறதுக்கு வந்து எவ்வளவு கால அவகாசம் பிடிக்கும் சார்? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரையாரிட்டி வந்து EB ரெஸ்டோர் பண்றது. இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உணவு, குடிநீர் வசதியை வந்து ஏற்பாடு பண்றது. நம்ம அதை முகாம்களில் அவங்கள தங்க வச்சு பாதுகாக்கப்பட்ட உணவு, குடிநீர் போன்றவைகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மின்சாரமும் இப்போ சீரமைச்சிட்டு இருக்கோம். ஏறத்தாழ 2000 நபர்கள் வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து சிறப்பாக இங்கே வரவழைக்கப்பட்டு அவங்கெல்லாம் துரிதமாக பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. விரைவில் அந்த மின்சார வசதியை வந்து ரிசீவ் பண்ணிடுவோம். அதுக்கு ஸ்டாண்ட் பையாக இப்போ எல்லா இடத்துலையும் ஜெனரேட்டர் வச்சுருக்கோம். அதனால குடிநீர் பம்பிங்கில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எல்லாருக்கும் குடிநீர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார்.